என்ன அக்கா பாரு கௌதம். அண்ணி அக்கா அண்ணி, என்ன என்னாச்சு அண்ணி? தெரியல கௌதம். அக்கா அப்பா அம்மா என்னாச்சு? வாங்கம்மா. என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா. என்னாச்சு? என்னாச்சுடா கௌதம்? கவி, கவி, என்னாச்சுமா? கூட்டிட்டு போலாம். காவியா. அப்பா என்னமாச்சு? டேய், என்ன இவ்ளோ சவுண்ட் கேக்குது? போயிட்டாளா? நம்மளும் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம். தூக்குடா கௌதம். ஐயோ என்னாச்சு? என்ன ஹேமா? ஏம்மா, டேடி, என்னாச்சு? வெற்றி வா. ஏம்மா, என்ன ஹேமா? ஏம்மா, என்ன? ஏம்மா. காவியா. ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணுமில்லம்மா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஏம்மா, ஹேமா, நீ ஏய், கௌதம், பதட்டப்படாத ஹேமா. அக்கா எனக்கு அமைதியா ஆச்சு? இரு. காவியா இல்ல. காவியா கீழே. ஏம்மா, ஒண்ணும் இல்ல, ஏம்மா. சீக்கிரமா போ. சீக்கிரமா போ, காசை எடுத்துட்டு வா, போ. டேய், டேய், கதிரே. டேய், எந்திரா. எந்திரான்ற. என்னண்ணா? நீலாம் மனுஷனாடா? உன் பொண்டாட்டி எங்க வழியில கத்திட்டு இருக்கா. கௌதம் ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்கா. இப்ப போய் இப்படி தூங்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சு, உனெல்லாம் தம்பின்னு சொல்லிக்க அசிங்கமா இருக்குடா. சை. அப்பா, அப்பா, வாங்க போலாம். வாங்க. டேய், நீ இங்க இருந்து இவளை பாத்துக்கோ. நான் கூட்டு போயிட்டு வரேன். பாத்து. இந்த கையை வச்சுட்டு நீங்க டிரைவ் பண்ணுவீங்களா? சும்மா இருங்க. காவியாங்க. ஐயோ, உங்களால முடியாதுங்க. நான் வரேன். யோக்கி ரஸ்கல். ஐயா மாமா, எங்க இருங்க மாமா. என்னங்க இது? எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷனா அவங்கிட்ட சாவி நீ? கொடுங்க. வாங்கடா, வந்து வண்டி எடுடா. நான் போடா, முடிக்கிறேன். சீக்கிரம் போய் சாவியை வாங்கிட்டு போடா. அத்தை, காவியாக்கு ஒண்ணும் ஆகுதில்ல. வெற்றி, ஏம்மா, பத்திரமா பாத்துக்கோ. ஏம்மா, நீ அது ஒண்ணும் சரி, டென்ஷன் ஏம்மா. ஆகாத. நான் வந்துடுறேன். நான் போய் என்னன்னு சரிம்மா. ஃபோன் பண்றேன். நீ நான் பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். ஹேமா, சரிம்மா. பாத்துக்கோ. ஏம்மா, ஒண்ணும் இல்ல, ஏம்மா. ஒண்ணும் இல்ல. பயப்படாத, வந்துருவாங்க. ஏம்மா. அம்மா. இந்த அக்கா என்னால முடியலடி. அழாதக்கா. அக்கா. அக்கா இல்ல. அக்கா போயிடலாம்க்கா. அக்கா போயிடலாம்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. ஏண்டா, அந்த பொண்ணு வழியில அப்படி துடிக்கிறா கிடந்துட்டு. உன்னெல்லாம் ஏன் தான் பெத்தோன்னு தெரியல. சீக்கிரம் போடா. கௌதம் கொஞ்சம் சீக்கிரம் போ கௌதம். எனக்கு பயமா இருக்கு கௌதம். வலிக்குது. ஐயோ, தலைச்சம் புள்ள வேற. இன்னும் டெலிவரிக்கு நாள் இருக்கே. இப்படி வலியில துடிக்கிறானே. அது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கேடா பாவி. ஐயோ அக்கா, ராத்திரினா தூங்கதான் செய்வாங்க. என்னக்கா சும்மா இருக்க? ஏன் அவனையே திட்டிட்டு இருக்க? ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம கும்பிட்டு சாமி நம்மள கைவிடாது. எனக்கு அப்படி தெரியலங்க. காவிய கண்ணெல்லாம் சொருகி போயிருந்துச்சு. புடவை எல்லாம் ஈரமா இருந்துச்சுங்க. எனக்கு சந்தேகமாவே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வலி வந்திருக்கணும். ஏண்டா, உள்ள தச்சு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. நீ பக்கத்துல தான்டா இருந்த. அது கூட தெரியாம உனக்கு என்னடா தூக்கம்? பாவி, பொண்ணு கிடைக்கும் ஆச்சுன்னா என்னடா பண்றது? அக்கா விடுக்கா. அக்கா, அக்கா, ஐயோ, என்ன பண்றது தெரியல. ஜெயா,
அழாத ஜெயா. அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. கௌதமி நேரம் கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அழாத. என் மனசுக்கு எதுவும் சரியா படல. எனக்கு இதுக்கு முன்னாடியே கெட்ட கனவா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு இது தப்பா தான் தெரியுது. நான் ஒரு பைத்தியம். என் பக்கத்திலேயே காவியாவை படுக்க வச்சிருந்திருக்கணும். இவனை நம்பி நான் காவியாவை விட்டனே, என்ன சொல்லணும்? அக்கா அமைதியா வாக்கா, ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல. கௌதம் சீக்கிரம் அக்கா ஒண்ணும் ஆகாதுக்கா. கௌதம் சீக்கிரம் போ கௌதம். பயமா இருக்கு கௌதம். அக்கா கிட்ட வந்துட்டோம்க்கா. இந்திரா எனக்கு பயமா இருக்கு. நான் பழக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாதக்கா, அப்படி பேசாதக்கா. நீங்க பாரு என்ன புடிச்சுக்கோ, உனக்கு எதுவுமே ஆகாதுக்கா. தைரியமா இருக்கா. என்னால வழி தாங்க கொஞ்சம் தூரம் தான்க்கா, போயிடலாம். அம்மா அக்கா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாப்பாவை மட்டும் காப்பாத்து. இல்லக்கா, பாப்பாக்காக தானே அத்தை காத்திருந்தாங்க. இந்த குழந்தைக்காக ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எதுவும் ஆகாதுக்கா. இந்த குழந்தைக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும்ல. ஐயோ எனக்கு என்ன ஆனாலும் பேசாதீங்க அண்ணி. குழந்தைய நீங்க மட்டும் வேணும் அண்ணி. காப்பாத்து இந்திரா. நான் ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த ப்ராமிஸை காப்பாத்து இந்திரா. அக்கா 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 அம்மா அம்மா கௌதம் 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 சீக்கிரம் போ கௌதம். அக்கா சீக்கிரம் போங்க. இங்கே இருந்து உள்ள வரக்கூடாது. இந்திரா அழாத இந்திரா. தெரியலையே அண்ணி இப்படி கௌதம், அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு கௌதம். இந்தாங்கம்மா, நீங்க தானே பேஷண்ட் கூட வந்தீங்க, சீக்கிரமா டீடைல் ஃபில் பண்ணுங்க. சார் நீங்க பில் கவுண்டர்ல போய் அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க சார். சரிங்க. ஓகே இந்திரா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரியா? இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா. அவர் பில் கொண்டு வந்ததும் கூப்பிடுங்க. சிஸ்டர்
காவியா அக்கா காவியா எங்க என்னாச்சு? என்ன சொன்னாங்க? சொல்லுவா வாயை திறந்து. எதுவுமே சொல்லல அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அத்தை, காவியா. அத்தை, அக்காக்கு எதுவும் ஆகாதுல்ல அத்தை? ஆகாதுல்ல? அங்க கீழே வண்டி பூரா ரத்தமா இருக்கு அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அத்தை, அக்காக்கு எதுவும் ஆகாதுல்ல அத்தை? ஆகாதுல்ல? நான் எந்த சாமிக்கும் எந்த குறையும் வைக்கலையே. ஏன் அந்த கடவுள் திரும்ப திரும்ப எங்களை சோதிக்கிறாருன்னே தெரியலையே. அங்க ஹேமாவும் துடிச்சிட்டு இருக்கா, இங்க காவியா போக போறா. நான் நினைச்சது நடக்குது. கடவுளே, என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தாயையும் புள்ளையும் நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும்பா. அத்தை, கௌதம், டாக்டர் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. டாக்டர் 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 என் மருமகளை எப்படியாவது காப்பாத்துங்க. யாரும் பதட்டப்படாதீங்க. நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் 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 பார்த்துட்டு எப்படியாவது அவளை டாக்டர் வந்ததை சொல்லிடலாம். டாக்டர், என்னம்மா என்னாச்சு பேஷண்ட்க்கு? என்ன செக் பண்ணிருக்கீங்க? டாக்டர், பிபி அதிகமாயிட்டே இருக்கு, பல்ஸ் கூட லோவாயிட்டே இருக்கு. உள்ள பேபி கண்டிஷன் டவுட்டா இருக்கு டாக்டர். டாக்டர், இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கீழே விழுந்துட்டீங்களா? இடிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர், இல்ல இல்ல. வலி அதிகமாகி வீட்டுல இருக்கவங்கள எழுப்பி சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. மேடம் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் கூட்டிட்டு வந்தாங்க மேடம். பனிக்கூட உடைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. பிளட் லாஸ் வேற அதிகமா இருக்கு. என்ன இவங்கள பொறுப்பில்லாம இருக்காங்க? டாக்டர், என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம் மேடம், பட் ரொம்ப கஷ்டம்தான். சர்ஜரி தேவையான்னு பார்க்கணும். இவ்வளோ irresponsible பீப்புளா இருக்காங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடியை எப்படி பார்த்துக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆமா மேடம், வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க, அப்பவும் இவ்ளோ லேட்டா கூட்டிட்டு வந்திருக்காங்க. நர்ஸ், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். நர்ஸ், பிளட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இவங்க எந்த குரூப்னு செக் பண்ணிட்டு பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே? சரிங்க மேடம். பேபி பொசிஷன் ஸ்கேன் பண்ணுங்க. சிஸ்டர் இருங்க இருங்க மேடம். அம்மா சிஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்ன செய்ய பண்றது? சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு என் மருமகளுக்கு? என் மருமக எப்படி இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க. இப்படியே இவ்ளோ லேட்டா கூட்டிட்டு வருவீங்க?
சிஸ்டர், என் மருமகளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? அதெல்லாம் இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. பெரியவங்க எல்லாம் கூட இருந்தும் கூட இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. டாக்டர் எங்களை தான் திட்டிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க சிஸ்டர் 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 ஒரு நிமிஷம். சிஸ்டர் 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 ஜெயா, என்ன ஜெயா, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. என்னதாமா நடந்தது மடீந்திரா? காவியாவுக்கு எப்பதாமா வழி வந்துச்சு? மாமா, எப்படின்னு எனக்கு தெரியல மாமா. நான் நல்லா தூங்கி தொலைச்சிட்டேன் மாமா. தூக்கம் வந்துருச்சு. அக்கா எங்கேயோ தூரத்துல இருந்து என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு மாமா. கண்ணு முழிச்சு வெளியே வந்து பார்த்தா அக்கா கீழே விழுந்து கிடந்தா மாமா. உடனே நான் கௌதம கூப்பிட ஆரம்பிச்சேன் மாமா. ஆனா எல்லாரும் தூங்கிட்டீங்க, யாருமே வரல. இதோ கதிர் மாமா தானே பக்கத்துலயே படுத்திருந்தாரு. அவருக்கு தான் தெரியும். என்ன ஆச்சு மாமா, சொல்லுங்களேன். ஏதாவது சொன்னால அவங்க கிட்ட? ஏண்டா காவியா இந்திரா ரூம் வரைக்கும் நடந்து போயிருக்கா. எவ்வளவு கதிர் இருப்பா. அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூடமா காதுல கேக்கல? எனக்கு ஒண்ணுமே தெரியலமா. தூக்கத்துல எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் புரியல. அம்மா, தூக்கத்துல எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் அப்படி தூங்குனதே இல்ல. ஜெயா, ஆமா ஜெயா, நான் சாப்பிட்டு படுத்ததுதான். என்ன நடந்ததுன்னே தெரியல ஜெயா. ஆமா மாமா, ஆமா. நான் 2-3 தடவை முழிச்சு பாக்குறேன் மாமா. என்னால கண்ணை திறக்கவே முடியல. ஏதோ இருட்டுக்கிட்டே வந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டுட்டே தான் முழிச்சேன். இந்த நேரம் பார்த்தா காவியாவுக்கு வலி வரணும். நான் இவ்வளவு நாள் அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க இன்னைக்கு பார்த்து நானும் தூங்கிட்டேங்க. அக்காக்கு ஏதோ பனி கூட உடைஞ்சிருச்சுன்னு உள்ள கூட்டிட்டு போகும்போது பேசிட்டு போனாங்க. அப்படின்னா ரொம்ப ஆபத்தா அத்தை? அக்காக்கு ரொம்ப ஆபத்தா? எனக்கு எதுவுமே தெரியல அத்தை. சொல்லுங்க அத்தை, ஏதாச்சும் சொல்லுங்க அத்தை. பனிக்கூடமா? என்ன அத்தை? இவன் பக்கத்துல இருந்து தூங்கி தொலைச்சிருக்கானே. ஏண்டா இப்படி இருக்க நீ? உங்க அக்காவுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. என் வீட்டு வாரிசு பழிச்சு வரணும். அவங்க 2 பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வரணும். கடவுளே, என் குடும்ப விளக்கையும் வாரிசையும் நீதான் காப்பாத்தணும். அவங்க எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் கடவுளே. அத்தை, எப்படியாவது அத்தை கிட்ட குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருன்னு அவ சொல்லிக்கிட்டே வந்தா அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. மணிந்திரா, என்ன மணி செய்யாதான் பயத்துல அழுகுறானா? நீ தைரியமான பொண்ணாச்சம்மா. நீ எதுக்குமா அழுதுட்டு எனக்கு இருக்க? புரியல மாமா, எனக்கு புரியலையே. கௌதம், சொல்றா அவளுக்கு. மாமா, நான் இப்ப என்னப்பா சொல்றது? என்னால முடியலப்பா. அன்னைய தூக்கிட்டு வந்ததுல இருந்து எனக்கு கை கால்லாம் நடுங்குதுப்பா. பா, வழி ஃபுல்லா துடிச்சுக்கிட்டே வந்தாங்கப்பா. பார்க்கறதுக்கே பயமா இருந்ததுப்பா. எனக்கு தெரியுது நான் செய்யறது தப்பு தானே. ஆனா அக்கா, உன் குடும்பத்துக்கு நான் இந்த தண்டனையை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். உன் திமிருக்கும் நீ பண்ண துரோகத்துக்கும் நீ இன்னும் அழணும். உன்னை கொன்னா கூட நீ அழ மாட்ட. ஆனா குடும்பத்துக்கு ஒண்ணுனா உன்னால தாங்க முடியலல்ல. எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். அழுக்கா நல்லா அழு. என்னை எல்லாரும் எப்படி ஒதுக்கி வச்சீங்க. இப்ப பாருங்க, அதுக்கு நீங்க கொடுக்குற வேலை தான் இது. அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க.
ஐயோ, ஏதோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம் போல இருக்கே. காவியா முதல்லயே நம்மள தான் கூப்பிட்டா. தூக்கத்துல என்ன சொன்னேன்னு கூட எனக்கு தெரியலையே. ஐயோ, இப்ப ஏதாச்சும் பெருசா நடந்துச்சுன்னா அப்பா அம்மா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களே. அப்புறம் இந்த இந்திரா, ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஏதாச்சும் சமாளிப்போம். நான் கொடுத்த prescription ஐயோ, பண்ணுங்க. காவியா இருங்க இருங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு உசுரை தான் காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில இருக்கும்.